ஜெர்மனி கிரீஸை தாக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய ஈரானில் ஹிஜாபிற்காக நடந்த பயங்கரம். குரான் ஓதி பதவி ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் ஜக்கரியா, இஸ்ரேலிய மிலிட்டரி டேங்குகளை அடித்து தூக்கி இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, பலஸ்தீன பெண்ணினுடைய புர்காவை கழட்டி இன்னைக்கு நிர்வாணமாக்கப்பட்ட நிலை, மோடி லேடிக்கு சாக்லேட் கொடுத்ததனுடைய பின்னணி, ஆண்களை கற்பழித்திருக்கக்கூடிய இஸ்ரேல், மேற்கு வங்கத்தில் மாடு அறுக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, டெல்லியில இன்னைக்கு பெருநாள் கொண்டாட்டத்திற்கும் குர்பானிக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இப்படி நேஷனல் முதல் இன்டர்நேஷனல் வரை இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோல இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்க எல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு, திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு முதலாவதா சீரியா நம்ம எதை பார்க்கணும்னு சொன்னா, ஈரானுடைய தில்லு தாங்க. ரொம்ப சர்வசாதாரணமா இந்த திட்டத்தை அவங்க வகுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது இந்த போர்ல பிராந்தியம் தாண்டி போகும்பா, முன்ன மாதிரி நினைக்காத அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே அந்த தகவல் உண்மையா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, பிப்ரவரி 28 தாக்குதல் நடத்தப்பட்டப்ப ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஈரானை அடிச்சிருந்தாலும் கூட ஈரான் இந்த அளவுக்கு தாக்குன்னு எதிர்பார்க்கல. நெத்தனியா முட்டாப்பை அவன் தான் சொன்னான், நான் போய் அடித்தேன், இந்த அளவுக்கு தாக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை தாக்குனீங்கன்னு சொன்னா, வரம்பு மீறினீங்கன்னு சொன்னா, உங்களுடைய நேச நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளை நாங்கள் அடிப்போம். அதுலேயும் குறிப்பா ஜெர்மனி, கிரீஸ், ருமேனியா போன்ற நாடுகளை நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. சர்வதேச அளவில் இன்னைக்கு இந்த விஷயம் பேசு பொருட்களை முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோடு சேர்த்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஹிஸ்புல்லாக்கள் கொடுத்திருக்கக்கூடிய வீடியோக்கள், இந்த வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அங்கே நெட்வொர்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய இஷ்யூஸ் இருக்கு. அதனால அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குங்க. பார்க்குற காட்சியெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அயன் டோம், டேவிட் ஸ்லிங், நாங்கள் தான் இப்போ உயர்தரமான ஏர் டிஃபென்ஸ் வச்சுருக்கிறோம், நீ எண்ணத்தை கொண்டு வந்து போட்டாலும் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ட்ரக்கு வண்டியில் வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. டயரில் போன்ற பகுதிகளில், லெபனானுடைய பகுதிகளில், குறிப்பாக சைடன் போன்ற பகுதிகளில் உள்ளே கொண்டு வந்து வச்சு அதில் எப்படியாவது ஹிஸ்புல்லாவுடைய மிசில்ஸ் அட்டாக் பண்ணிடலான்னு வச்சுருந்துருக்குறாங்க. ரொம்ப சர்வசாதாரணமாக FPV ட்ரோனை வச்சு இன்னைக்கு அடிச்சிருக்கிறாங்க. அந்த காட்சியை இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்க அடித்த அந்த செய்தியை வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னொரு அடி என்னன்னா, ஒருத்தன் தலை தெறிக்க அந்த இஸ்ரேலிய வீரர் ஓடுறான் கக்கூசுக்குள்ளே ஓடைய கக்கூசுக்குள்ளே வச்சு ஒரு அடி. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால், மெர்கவாவை கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. ஓரமாக ஒரு சைடில் ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. அங்கே FPV ட்ரோன் அமைச்சு அதையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளான இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு தான் வீடியோ வந்திருக்குது. பல பேர், குறிப்பாக இஸ்ரேலை எதிர்த்துக்கிட்டு இருக்க பல மக்கள், காசாவை ஆதரிச்சுக்கிட்டு இருக்க பல மக்கள் இதை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுவும் சர்வதேச அளவில் பேசு பொருட்களை ஒன்றா இருக்குது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம், என்னங்க இந்த பேச்சுவார்த்தை என்னாச்சு? பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதோ வடிவேல் கதை மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க, தவிர எந்த முன்னேற்றமும் வரல. இதை பற்றி சொல்லும் போது டக்கர்னு ஒருத்தர் சொல்லுவாருங்க. இவர் யாருன்னு சொன்னால், அமெரிக்காவில் இருந்த எக்ஸ் மிலிட்ரி மேனு. இவருக்கு பெரிய ஒரு பாப்புலேஷன் இருக்காங்க. ஏன்னு சொன்னால், இவருடைய கருத்துக்களை ட்ரம்ப்பே எடுத்து பேசுகிறாருன்னா பார்த்துக்கங்களேன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாழ்ந்தாள்னு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேச்சை ஈரான் எவ்வளோ இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு டக்கர் சொல்கிறாரு. இன்னைக்கு மார்க் ரூபியோ, அதாவது அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக கூடிய மார்க் ரூபியோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேச்சில் ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு, பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா, யுரேனியத்தை கொடுக்கணும், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வெனிசுலாவில் போய் நிக்கோலஸ் மாத்ரேவை கைது பண்ணி அத்துமீறி வந்தாங்கல்ல, 87 பேர் ஆன் தி ஸ்பாட்ல கொல்லப்பட்டாங்க. இதன் குறிப்பாக நாங்கள் சொல்கிறோம், இதில் கொல்லப்பட்ட 87 பேரில் கியூபா நாட்டை சேர்ந்தவர்கள், அதே மாதிரி வெனிசுலாவை சேர்ந்த கிறிஸ்துவர்கள் இருந்தார்கள்.
ஏங்க இதை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி சொல்கிறீங்க? ஏன்னா இவன் சொன்னா ட்ரம்ப் நைஜீரியாவில் கிறிஸ்துவர்கள் கொல்லப்படுகிறார்கள், இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறத சொன்ன. அதனால இந்த இடத்துல நம்ம சொல்லி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இப்படி கொண்டு அங்கேருந்து அந்த நாட்டை கைப்பற்றி அந்த நாட்டில் இருந்த யுரேனியத்தை ஆட்டையை போட்டு அவங்க நாட்டை கொண்டு விட்டாங்க. இன்னைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய அந்த 400 கிலோகிராம் இருக்கக்கூடிய இந்த யுரேனியத்தை முஜ்தபா அல் கமானி தரவே மாட்டோம், உன்னால் ஆனதை பார்த்துக்கடா அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாப்புல. இதுதான் இன்னைக்கு உலகத்து அளவில் ஒரு தலைவன் எப்படி ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நிற்கிறங்கிறதுக்கு ஒரு பாடமாக ஈரான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அது வரவேற்கத்தக்க விஷயம் தாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா கனடாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவங்க. இந்த காட்சியை பார்க்க முடியல. கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு தூதர் என்ன பண்ணுறாருன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறாரு. மேற்கு கரையில் நடந்திருக்கக்கூடிய வீடியோ. இஸ்ரேலிய நாய்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வேறு நம்மளால் வந்துடுவாங்க, நாயின்னு சொல்லாது, அப்போ என்னன்னு சொல்லப்பா, மனித புரிதல்னு சொல்லவா? இந்த வீடியோ பாரு, முடிஞ்சா நாங்கள் அந்த காட்ட முடியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் சேனலில் காட்டுறோம். புர்கா அணிஞ்சிருக்க பெண்ணுங்க காட்டு மேலே காட்டிக்கிறாங்க, மூஞ்செல்லாம் குத்தி புர்காவை கழட்டுறாங்க. புர்காவோட சேர்ந்து அந்த ஆடையெல்லாம் சேர்ந்து கழட்டுறாங்க. டென்மார்க்கில் இருக்கிற ஒரு தூதர் மாதிரி தெரியுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணி இஸ்ரேல் எப்படி இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. காட்டினவுன்னா அதுக்கு உடனே எதிர்ப்பு. யாருன்னா இஸ்ரேலுக்கான டென்மார்க் தூதர் இப்படியெல்லாம் அங்கே நடக்கல அப்படின்னு பச்சை பொய்யை பேசியிருக்கிறாங்க. இந்த பச்சை பொய்யை தோல் உரிக்கிற மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. நம்மளுக்கு எல்லாத்தையும் ஃப்ளோட்டிலாங்கிற கப்பலில் கிட்டத்தட்ட 44 நாடுகளுக்கு மேலே சேர்ந்த 467 பேர் காசா மக்களுக்கு உதவணும் அப்படின்னு போகிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணுங்க, பல செய்திகள் நம்ம பேசப்பட்டாலும் இன்னைக்கு காசாவினுடைய பல பகுதிகளுக்கு உணவு போகலை. அன்றாட தேவைகளுக்கு அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அறிஞ்சனால சமூக ஆர்வலர்கள் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் காசாவுக்கு எப்படியாவது கடல் வழியாக போய் உணவு கொடுத்துடணும் அப்படின்னு போகிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இஸ்ரேல் என்ன செய்வான், இஸ்ரேலுடைய சிறைச்சாலையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மளோட துல்லியமாக தெரிஞ்ச நபர்கள் அவங்க அங்கே போகிறாங்க. அங்கே போய் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போனால் பல பேரை கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டால் அவங்கள அப்படியே முகம் கிப்புற கவிழ்த்தி சமூக ஆர்வலர்கள் இட்டாலியிலேருந்து போயிருக்காங்க, பங்களாதேஷ்லேருந்து போயிருக்காங்க, பாகிஸ்தானில் போயிருக்காங்க, ஜெர்மனியிலேருந்து போயிருக்காங்க, இப்படி பரவலாக துருக்கியிலேருந்து போயிருக்காங்க. பரவலாக எல்லா நாடுகளிலேருந்து போன சமூக ஆர்வலர்கள்லாம் கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய திகாவோ அவீலா அப்படின்னு சொல்கிற ஒரு சமூக ஆர்வலர், அவர் இந்த மாதிரி இங்கே இப்போ உருவாக்கியிருக்காங்கல்ல, கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி மாதிரி கிடையாது, உலக குடிமக்கள் எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதன் வழியாக தொடர்ந்து இந்த ஃப்ளோட்டிலா கப்பலில் தொடர்ந்து இதுக்கு முன்னாடி மாட்லின் ஒரு கப்பலில், மாட்லின்ங்கிறது காசாவில் இருக்கக்கூடிய ஒரு மீனவ பெண்ணுடைய பெயர். நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தெல்லாம் பேசியிருக்கிறோம். அந்த பெண்ணுக்காக அந்த பெண்ணுடைய பேரில் ஒரு ஃப்ளோட்டிலா கப்பலை வச்சு அதில் சமூக ஆர்வலர்கள் காசாக்குள்ளே அப்போ முயற்சி செஞ்சாங்க. இப்படி ஒவ்வொரு வாட்டியும் முயற்சி செஞ்சப்பையும் இந்த அவீலா அவங்க உள்ளே போனாங்க. இவங்க ஒரு ஜென்ஸ், இவங்க போய் அங்கே போராடினாங்க. காசா மக்களுக்கு போகிறப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவங்க பிரேசிலை சேர்ந்தவங்க. இவங்களுடைய தாயாருடைய பேர் தெரேசா ரஜீனா. இவங்க அந்த போகிற சமயத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப முடியாத சூழ்நிலையில் கூட எப்படியாவது காசா மக்களுக்கு உதவணும்னு போன அந்த சமயத்தில், இவரை கைது செய்யப்பட்டிருக்கூடிய அந்த சமயத்தில் இவங்களுடைய தாய் இறந்து போகிறாங்க. உள்ள பேசுறது கூட சொந்தக்காரங்களுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. கைது செய்யப்பட்ட சமூக ஆர்வலர்கள் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இது கொடுமைப்படுத்துறதுல முதன்மையான ஆள் யாருன்னு சொன்னா இஸ்ரேலுடைய தேசிய பாதுகாப்பு துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய இத்துமார் பென் குவேங்கிற ஒரு சைத்தான், ஆகப்பெரிய சைத்தாங்க. நீங்கள் எதிராக துவா செய்யணும்னு சொன்னால் இஸ்ரேலுடைய இராணுவத்துக்காகவும் இவனை போன்ற ஆள்களுக்காகவும் கண்டிப்பாக நீங்கள் துவா செய்யணும். அப்படிப்பட்ட ஆள் தான் இந்த இத்துமர் பென் குயின். இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இவனை பற்றி சுருக்கமாக நீங்கள் ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட இவனுடைய செய்தியும் RSS உடைய செய்தியும் ஒன்றா ஒத்து போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. இவன் இதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில் இருந்தால், அந்த கட்சியினுடைய பேர் இருந்தால் கான்ஸ். இந்த கட்சியை இஸ்ரேல் அவங்களே ஆகப்பெரிய திருடனுங்க. அவங்களே கான்ஸுங்கிற அமைப்பை நாங்கள் தடை செய்கிறோம், ஏன்னா அது தீவிரவாத அமைப்பு அப்படின்னு தடை செய்கிறாங்க. இந்த கான்ஸ் அமைப்பில் இருந்தவன் தான் இத்துமர் பென் குவேர். எப்படி கோபால் கோச்சே இருந்தானோ, நாத்ராம் கோச்சே எப்படி இருந்தானோ, அது மாதிரியான ஒரு இடத்துல இருந்தவன் தான் இத்துமர் பென் குவேர். இவன் தான் தேசிய பாதுகாப்பு துறையுடைய அமைச்சராக இருக்கிறான். சீடாமேன் போன்ற சிறைச்சாலைகளுக்கெல்லாம் இவன் தான் போய் நேரில் கண்காணித்து அங்கே இருக்கக்கூடிய சிறைவாசிகளை கேவலமான வார்த்தையில் திட்டுறதும் அவங்கள ஏசி பேசுகிற வேலையும் செஞ்சுருக்கவன் தான் இவன். என்ன பண்ணுறாங்கன்னா, கான்ஸுங்கிற அமைப்பில் இருந்து இந்த கான்ஸ் அமைப்பை இஸ்ரேலே தடை செய்கிறாங்க. இதை உருவாக்கியவன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரபி மேர் கஹானி அப்படிங்கிறவன் உருவாக்குறான். இவனையும் தடை செய்கிறாங்க. ஐயோ, இவனை நாட்டிலே வச்சுக்கூடாது, இஸ்ரேல்காரனை தடை செய்கிறாங்க. காரணம் என்னன்னா, 1994 மேற்கு கரையில்
ஹெப்ரேங்கிற பகுதியில் தொழுதுகிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட 29 பேரை ஒருத்தவன் சுட்டுக் கொள்றான். அவனுடைய பேர் கோல்டுஸ்டெயின். அவன் யாருன்னு சொன்னா இந்த காஞ்சிங்கிற அமைப்புல இருந்து வந்தவன். அந்த காஞ்சிங்கிற கூடிய இந்த கஹானியை ஆதரிக்கக்கூடிய இடத்துல இருந்தவன். அதனால இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாலேகான் குண்டுனுடைய வெடிப்பினுடைய சம்பவம் தான் ஞாபகப்படுத்துது. இப்படி இந்த தவறுகளை செஞ்சனால இஸ்ரேல்காரனே பார்த்து தடை செஞ்ச ஒரு அமைப்பு. எப்படி RSS 2 முறை சுதந்திர இந்தியாவில் தடை செஞ்சதோ அது மாதிரி முழுவதுமாக தடை செஞ்சது. இன்னும் சொல்ல போனா ஐரோப்பிய நாடுகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கான்சிங்கிற இந்த அமைப்பை நாங்க தடை செஞ்சிருக்கிறோம், இங்க இது தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த அமைப்புல வந்துதான் இத்மான் பென்-குவேர். அவன் தான் தேசிய பாதுகாப்பு செயலாளர். இவனுக்கு UK, கனடா, ஆஸ்திரேலியா, நார்வே போன்ற நாடுகள்லாம் உள்ள நுழையிறதுக்கு தடை இருக்குது. என்ன காரணம்னா மேற்கு கரையில பல மக்களை கேவலமா பேசினவன், ரொம்ப தீவிரவாதம். துப்பாக்கியில் சின்ன குழந்தை 8 வயசு குழந்தை சுட்டு கொண்டுருவாங்க. அங்கே இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் போய் கை கொடுத்து பாராட்டுவான். துப்பாக்கி எல்லாத்துக்கும் வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தவன். இன்னைக்கும் மேற்கு கரையில் வரக்கூடிய பல சம்பவங்களுக்கு, அங்கே நடக்கக்கூடிய பல அழிச்சாட்டியங்களுக்கு இவன் தான் காரணமாக இருக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அந்த சிறைச்சாலைக்கு போய் அந்த மக்களை கேவலப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கிறான். இன்னைக்கு அவீலா அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, என்ன ரேப் பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், இஸ்ரேலுடைய சீடாமேன், ஒபார் போன்ற சிறைச்சாலைகள்லாம் ரொம்ப கொடூரம் நடக்குது. ஆண்குறி உறுப்பு மாதிரியே இரும்புல செஞ்சு வச்சு அதை என்ன பண்றாங்கன்னா பெண்களுக்கு எதிராகவும் ஆண்களுக்கு எதிராகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அசிங்கத்தை அவங்களேவும் செய்யறாங்க. நம்ம சொல்லியிருந்தோம், அதை உறுதிப்படுத்துற மாதிரி அவர் சொல்றாரு. என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி என்னை தேவையில்லாமல் இஸ்ரேல் சோல்ஜர்ஸ்லாம் என்னை கற்பழிச்சிட்டாங்க, என்னை வன்புணர்வு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காரு. இது உலகத்தளவில் பேசு பொருட்களை ஒன்றா இருக்குதுங்க. இவனுடைய இத்மான் பென்-குவேருடைய இந்த தீவிர பேச்சு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான வைரலான வீடியோக்களில் ஒன்று, மேற்கு கரையிலங்க இது ஹஜ்ஜி பெருநாளை எதிர்நோக்கி இருக்கனால, பக்ரீத்தில் எதிர்நோக்கி இருக்கனால ஆடு வளர்க்குறாங்க. ஆடு வளர்த்துக்கிட்டு தான் வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் மெய்ப்பாளரை போய் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே போய் அடித்து அவரை கீழே தள்ளி கட்டுமையாக தாக்குறாங்க. இன்னொரு வீடியோவில் பாருங்கள், அந்த வீடியோவில் ஆடை திருடிட்டு போகிறாங்க. இன்னொரு வீடியோ பாருங்கள், நான் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் இருக்கக்கூடிய பகுதியில் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு இந்த யூதன் காருக்கு பின்னாடி போய் முஸ்லீம் இருக்க பகுதியில் அப்படியே பேண்டு விட்டு போகிறாங்க. இப்படியான கேவலமான வேலைகளை தொடர்ந்து செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடு போன்ற விஷயங்களை திருடுறாங்க. இது மேற்கு கரையில் இவ்வளோ அட்டூழியங்களை தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத இந்த செய்தியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்தியில் ஒன்றா இருக்குது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா பர்மிங்ஹாம் அப்படின்னு சொல்கிற UKல ஒருத்தவர், ஒரு முஸ்லீம் ஜக்கரியா சௌத்ரிங்கிறவர் ஒருத்தவர் குரானுடைய வசனங்களை ஓதி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அங்கே இருக்கக்கூடிய மேயராக பதவி ஏற்றிருக்கிறாரு. இது ரொம்ப வைரலாக இன்னைக்கு இருக்குங்க. அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் என்ன, அவர் பேசிய குரானுடைய வசனம் என்னன்னு பல பேர் சர்வதேச அளவில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அவர் என்ன பேசினார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சுல 2-3 விஷயங்கள் அதை நம்ம தெளிவாக சொல்லி மக்களுக்கு என்னன்னா, பதவியேற்க வர்றாங்க. பதவியேற்க வரும்போது நம்ம ஐயா CM இருக்கார்ல, இப்போ CM, அவரை கடவுள்னு காட்டுறாங்க. கடவுள், என் கடவுள் பேர்லாம் அப்படிங்கிறான். இன்னொருத்தர் இருக்கார் நம்ம நாட்டுடைய பிரதமர், அதாவது விஸ்வ கர்மாவா விஸ்வ குருவா அப்படின்னு தானே சொல்லிக்குவார். ஆனால் 2 பேருமே நீங்கள் கேட்டீங்கன்னா ஒருத்தர் நட்டாந்தரத்தில் மனைவியை விட்டுட்டு ஒடியான்ட்டார். இன்னொருத்தர் எப்படி தெரியுமா, மனைவியை ஒர்த்தில்லைங்கிறாரு. இவங்க 2 பேரையும் கடவுளாக்கி இன்னைக்கு பதவி ஏற்றக்கூடிய இந்த சமயத்தில் தான் நீங்கள் பர்மிங்ஹாமில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். சௌத்ரி, அதாவது ஜாகிர் சௌத்ரிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குரானுடைய வசனம் சூரத்துல் அல்-மாயிதாவுடைய 2வது வசனம், அந்த வசனத்தை ஓதி அவங்க பதவி எடுக்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லிட்டு வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வதஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான் அப்படிங்கிற வசனம். இது என்னன்னு சொன்னால், அதாவது நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு உதவி கொள்ளுங்க, பாவத்திலும் பகைமையிலும் யாருக்கு உதவி கொள்ளாதீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை ரொம்ப அழகான குரான் வசனத்தை ஓதி இது பதவி ஏற்றிருக்காங்க. உலகத்தில் இதை கேட்டுட்டு இருக்காங்க, என்ன நடந்திருக்குங்க, என்ன வாசம், என்ன ஓதுனாருங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சார் இதை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கிடையில ஐயா மோடி ஐயா நம்ம என்ன சொன்னாரு, யாரும் ஃபாரின் போகாதீங்க, தங்கம் வாங்காதீங்க, நடுத்தர மக்கள்லாம் பார்த்து இருங்க இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அவர் ஃபாரின் கிளம்பிட்டாப்ல. சரி, கேட்டால் நாங்கள் ஒப்பந்தம் போட போகிறோம், நாட்டினுடைய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகேடா, அது கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம். போய் ஜார்ஜியா மெலோனியை போய் பார்க்க போகிறாரு இத்தாலியுடைய பிரதமர். அந்தம்மா பார்க்க போகும்போது மெல்லோடி சாக்லேட் எடுத்து போய் கொடுக்குறீங்க. ஐயா நீங்கள் அதை கொடுக்குறதா இருந்தால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோகேண்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்லி ஹைடன்ஸுக்கு மிலானோன்னு ஒரு பிஸ்கட் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபா 50 ரூபா ரேட்டு. இந்த பார்லியுடைய மெல்லோடி சாக்லேட் இருக்குல்ல, அது 95 ரூபா.
அந்த சாக்லேட்டை ப்ரொபகேண்டா பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் இப்போ நிற்கிறீங்கல்ல, ஏப்பா சங்கி உங்களுக்கு தான் கேட்குறோம், நம்ம மோடி ஐயா விட்டுட்டு வந்தார்ல, அந்த அம்மாவுக்கு பார்க்குற மனசு வருத்தப்படாது? இதெல்லாம் கேட்க நீங்களாவது யோசிங்களேன்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் இல்லை, அந்த அம்மா சாக்லேட் வாங்குச்சு இல்லை ஜார்ஜியா மொல்லானி, அந்த அம்மாவை பற்றி நீங்கள் கேட்டீங்கன்னா அதிர்ந்து போவீங்க. கரெக்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்று இத்தாலி ஃபுல்லாக வருதுங்க. என்னென்னா, அந்த அம்மா ஒரு 2 பீஸில் பெட்டில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு விட்டாங்க. போட்ட உடனே ஒரே அப்படி இத்தாலி ஃபுல்லாக ஒரே பரபரப்பாக இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த அம்மா ஒரு கமெண்ட் போடுது, தன்னுடைய பதிவு அந்த இடத்துல சொல்லுது. அந்த அம்மா, நான் பார்க்குறேன் என்னடா பதிவு கண்டனம் பண்ணுவாங்க, ஏன்னா இப்படி செய்யக்கூடாது, அசிங்கம்ல, நிச்சயமாக செஞ்சிருக்கக்கூடாது, அசிங்கம், இதை கண்டிச்சு அந்த அம்மா போடுவாங்க, நல்ல அழகான ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்காங்களா, காட்டியிருந்தா நல்லா இருக்குமே. ஒத்த ரோசா புள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்கேம்மா ஒத்த ரோசா அப்படிங்கிறதான் ஒரு ஞாபகம். அந்த அம்மாவுக்கு அப்படி தான் சொல்லணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்தது இன்னைக்கு சர்வதேச அளவில் இருக்குது. ஏயா நம்ம நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லையா, நீங்கள் சாக்லேட் கொடுக்குறதா இங்கே முக்கியமா அப்படின்னு நம்ம கேட்கலங்க. நெட்டிசன்கள்லாம் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகளை ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மேற்கு வங்கத்தில் மாடு அறுக்கிறதுக்கு குர்பானியுடைய காலங்களில் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆனால் 1950 விலங்கு வதை சட்டத்தின் கீழே எப்படி செய்யணுமா அப்படி செய்யணும். சரி, எப்படா செய்யணும்? அந்த மாடு அந்த உழைக்கிற தகுதியிலேருந்து இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா என்ன, கிழட்டு மாடு. அப்போ அது கோமாதா இல்லையா, கிழடாயிடுச்சா கோமாதா இல்லையாடா, என்னடா இது. சரி, அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அதை நீங்கள் முறையாக பராமரிச்சிருக்கணும், அதுக்கு ஊனம் ஈனம் அப்படி ஏற்பட்டிருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்தவங்க சொல்கிறாங்க, அது இனப்பெருக்கம் செய்வதற்கு தகுதியற்ற நிலையில் இருந்தால்தான் நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும். அது எப்படி, அதை செக் பண்ணி ஒரு டாக்டரா, ரொம்ப நல்லாயிருக்கும். டாக்டர் உட்கார வச்சு அந்த மாடையும் உட்கார வச்சு 2 மாடையும் ஒன்றா விட்டு அந்த மாடுக்கு என்ன நிலை ஏற்படுதுன்னு டாக்டர் பார்ப்பார். பார்த்துட்டு அந்த டாக்டர் இந்த மாடு பெர்ஃபெக்ட், அடுத்த மாடு சரியில்லை அப்படின்னு தேர்ந்தெடுப்பாரான். டேய், பக்கத்து நாளில் பாருங்கடா, பாகிஸ்தான்கார பைய ஹர்முஸ் ஜலசந்தி வழியா $2 மில்லியன் கட்டாமல் இன்னைக்கு கச்சானியாவை நாட்டுக்கு கொண்டு வந்துட்டான். நீங்கள் அதை பற்றி பேசாமல் மாடுக்கு இனப்பெருக்கம் செய்கிறது, மாடுக்கு எப்படி இது பண்ணி விடுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த முட்டா பசங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்கள், டெல்லியில் கபில் மிஸ்ரா இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம். டெல்லியில் நாங்கள் குர்பானுடைய காலங்களில் நிறைய கழிவுகள்லாம் ஏற்படுது, நிறைய பிரச்சனை இருக்குது, வாக்கியம் அடைக்குது, அது அடிக்குது, இதே அடிக்குது. ஏப்பா, சதார் பஜார்னு உங்களுக்கு தெரியுமா? உனக்கு செங்கோட்டைக்கு எதிர்த்தாப்புல சாந்தினி சவுக்கு சதார் பஜார்னு ஒன்று இருக்குங்க. பட்டு மோசமாக இருக்கும். அந்த சதார் பஜாரை விட்டு அங்கே வர்றீங்கன்னா அங்கே தான் மெயின் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். ஒரு பக்கம் யூரின் அடிச்சுக்கிட்டு இருப்பான், ஒரு பக்கம் அங்கே சப்பாத்தி போட்டுட்டு இருப்பான். இப்படி மோசமான சுகாதார சூழ்நிலை இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் குர்பானியுடைய காலங்களில் அந்த கறி அறுத்து நாங்களும் உண்டு, ஏழைகளுக்கும், முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை ஏழைகளுக்கும் கொடுக்கறது தான் இங்கே பெரிய அவங்களுக்கு ஒரு வேதனையாக இருக்குன்னு சொல்லி குர்பானியுடைய காலங்களில் தொழுகைக்கும் அதே மாதிரி குர்பானி கொடுக்கறதுக்கும் சுற்றுச்சூழலை இன்னைக்கு ஒரு காரணமாக காட்டி பாஜக தன்னுடைய விஷம பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதும் நேஷனல் நியூஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்திங்க. இந்த மாதிரி நேஷனல் முதல் இன்டர்நேஷனல் வரை பல்வேறு செய்திகளை அறிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேட்டை டிவியை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை மறந்துடாமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.